வணக்கம் அண்ட் வெல்கம் டு சௌமியா ஐஸ்வரி விலாக்ஸ். காலையில் வந்து அம்மா போய் மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அம்மாவும் தம்பியும் மீன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த தலை பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதியெல்லாம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறத வீடியோ எடுக்காமலே விட்டுட்டேன். ஸோ மீன் குழம்பு நான் தான் பண்ணேன். சரி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தாங்க. அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு மீன் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இப்போ வந்து என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்குன்னா, அந்த கடன் மைண்ட் செட் வந்து ரொம்ப அதுவே மூளைக்குள்ளே போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக திரும்பி போக மனசே இருக்க மாட்டேங்குது. ஆனால் வந்து வேறு வழி இல்லையே, கடனை கட்டணுமே, 40,00,000 ரூபாய் இருக்கே, வேறு வழி இல்லை. ஸோ நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு எந்த ஐடியாவுமே ஆக்சுவலாக தெரியல. ரொம்ப வட்டி ஜாஸ்தியாகிட்டே போகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து சம்டைம்ஸ் சரி வேறு எங்கேயாவது கடனை வாங்கியாவது இதை ஃபஸ்ட் நம்ம கட்டிடலாம், அதுக்கப்புறம் அந்த கடனை நம்ம அடைச்சிக்கலாம், அந்த மைண்ட் செட் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எஜுகேஷன் லோன் வந்து எடுக்கும்போது பெருசாக தெரியல. ஆனால் இப்போது அது ரொம்ப பெரிய பேர்டனாக இருக்குது. இப்போ எனக்கு வர கொஞ்சோண்டு சம்பளத்தை வச்சு கண்டிப்பாக அதை கட்ட முடியாது. ஸோ வந்து மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறதான் வந்து ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. உங்களுக்கு ஏதாவது இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் வந்து நீ இதை பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதாவது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு ஜாபு, அது அவ்வளோதான். சேலரி ஒரு மினிமம் சேலரி ஒரு 40,000 அவ்வளோதான் வந்து கிடைக்குது. ஒரு 30-40 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிடைக்குது. இதுக்குள்ளே தான் நான் வந்து இண்டிபெண்ட்டாக வீடு எடுத்து தங்கியிருக்கேன். எல்லாமே பார்த்துக்கணும் அதுக்குள்ளே தான். ஸோ இதில் தான் நான் வந்து கடனும் கட்டணும் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. மீன் குழம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் கடையில் வாங்கின எந்த மசாலாவுமே பயன்படுத்தாமல் வீட்டில் இருந்தே பண்ணது. எப்படின்னா, நான் வந்து கொத்தமல்லி, மிளகா இதெல்லாம் கூட நான் வந்து வறுத்து தான் அரைச்சேன். இதெல்லாம் கூட நான் வந்து மிளகாத்தூளோ கொத்தமல்லி தூளோ யூஸ் பண்ணல. நான் படிச்சிருக்கேன். கொத்தமல்லி தூளில் வந்து என்னது சாணி பவுடரையும் இதில் வந்து அது என்ன மிளகாத்தூளில் வந்து செங்கல் தூளையும் வந்து கலப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். ஸோ அதனாலேயோ என்னமோ எங்கள் வீட்டில் இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணால் குறிப்பாக இந்த மிளகாத்தூள் பயன்படுத்தினா எங்கள் வீட்டில் யாருக்குமே ஒத்துக்காது. வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும். அதனாலேயே ஆனால் நம்ம மிளகாயை அரைச்சி போட்டோம் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது. அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த தனியாக ரெண்டையும் கொத்தமல்லியும் மிளகாயும் போட்டு நல்லா வறுத்துட்டு, லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு, அப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி அப்புறம் இது எல்லாத்தையும் பச்சையாகவே போட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம வறுத்து வச்சது இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி நான் வந்து வெங்காயம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணேன். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு நீள நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா வதங்கின உடனேயும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டுட்டேன். எப்படியாவது இன்றைக்கி மீன் குழம்பு நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே பண்ணேன். ஏன்னா அப்பப்போ சொதப்பிடுது. நம்ம என்ன பண்ணாலுமே அப்பப்போ சொதப்பிடுது, அப்பப்போ நல்லா வருது. அப்புறம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புளியும் தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். ஸோ அது வந்து நல்லாவே இருந்துச்சு. புளியும் தண்ணியில் போட்டு வச்சுங்காட்டி அதுவும் நல்லா ஊறிடுச்சு அந்த கேப்பில். ஸோ இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டேன் ஃபஸ்ட்டே. எனக்கு வந்து கொத்தமல்லி தழை கடைசியில் போட்டால் எங்கள் வீட்டில் ஏன் கடைசியில் போடுற கொஞ்சம் முன்னாடியே போடு, அதுவும் நல்லா வேகணும் அப்படிம்பாங்க. வதக்கும்போது போடுவாங்க. நான் வதக்கும்போதும் போடுவேன், கடைசியாகவும் போடுவேன். இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி போடுவேன். கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு கடைசியாக மீன் துண்டுகளையும் போட்டு மீன் போட்டால் 2 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். அதுவும் சிம்மில் தான் விடணும்பாங்க. நான் அப்படிலாம் இல்லை. மீன் போட்டு 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டேன். அப்போ தான் எனக்கு ஏதோ டேஸ்ட் நல்லா வர மாதிரி இருக்கும். ஸோ 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே கொதிக்க விட்டுட்டேன். அவ்வளோதான், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடும் இருந்துச்சு, தோசையும் இருந்துச்சு. வீட்டில் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நான் வந்து மீன் குழம்புக்கே தோசை ஊற்றி சாப்பிட்டேன். அருமையாக இருந்துச்சு. அடுத்த நாள் சாப்பிட்டா தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்பாங்கல்ல. ஸோ மீதியெல்லாம் அடுத்த நாளைக்கு சாப்பிட்லான்னு சொல்லி அப்படியே வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சௌமியா ஐஸ்வரி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.